ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிமான்ஸ் யூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்துட்டு இந்தியாவில் கேரளான்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கோம். இந்த கேரளாவில் எங்கே இருக்கோம்னா வந்துட்டு ஒரு பீச் பக்கத்தில் இருக்கோம். இந்த பீச்சில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்து ரெண்டாவது பெரிய லாங்கஸ்ட் பிரிட்ஜு வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து சைனாவில் தான் இருக்குது. சைனாவுக்கு அப்புறம் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு இருக்குது. இந்த பிரிட்ஜை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த என்னோடய ஒய்ஃபை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ഇത് എൻ്റെ വീടിൻ്റെ അടുത്തു നിന്ന് 30 മിനിറ്റിനുള്ളിൽ ഈ ബ്രിഡ്ജിൻ്റെ അടുത്ത് വരാം. ഇതാണ് ഏഷ്യയിലെ செகண்ட் மோஸ்ட் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. இதில் ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் இருக்க காவோம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அரேபியன் சீல தான் இருக்காங்க, அரேபியன் சி. இது வந்து எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கேன்னா கேரளாவில் ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் காயங்குளம் டவுனில் இருந்து ஓச்சிர வரணும். ஓச்சிரானா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் வரும். அங்கே இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். இது ஈஸியாக இங்கே ரீச் ஆகிடலாம் ஃப்ரம் மை ஹோம். இந்த வியூ பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இந்த வியூவை, இந்த காற்று எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக மறக்காமல் வந்து கேரளா வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து ஆறு இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடல் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணுற இடம் தான். இது ஒரு செம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்குது. இதோட வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது, சரியான பெருசு. நம்ம வந்து என்னன்னா வந்துட்டு இது ரெண்டுமே கிராஸ் ஆகிற இடத்த பார்த்தோன்னா வந்து செம்ம அழகாக இருக்கும். இங்கே வந்து பட்டை விட்டு பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சன்செட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இடம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே வந்து சன் வந்து செட் ஆச்சு. நம்ம அப்படியே இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, பக்கத்துலேயே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு 5 o'clock வந்து நம்ம வந்துடணும், இல்லைனா வந்துட்டு லைட் ஹவுஸ் வந்து பூட்டி வச்சிட்றாங்க. இங்கே பாருங்கள், செம்ம பியூட்டியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் ஒன்று இருக்குது. ஃபிஷ்ஷிங் போட்டிங்க பாருங்கள், ஒரு இந்தியன் ஃபிஷ்ஷர் வந்து மீன் பிடிக்க அவரோட வெள்ளத்தில் வந்து போயிட்டுருக்காரு. இதை பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருக்குது கேட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பரான வியூ. சின்ன சின்ன போட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நம்ம இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்து இன்னும் பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதிலே அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா வந்து பயங்கரமான பெரிய பெரிய கல்லுலான பாறைகள் எல்லாமே வந்து இதில் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே சின்ன பசங்கள்லாம் வந்து பீச்சில் வந்து குளிச்சிட்ருக்காங்க, அழகாக விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதிலே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம நடந்து போனோம் அப்படின்னா கடலுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து நடந்து போகலாம். பாறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரைட் ரோடு இது அப்படியே போயிட்டு அந்த பக்கம் வந்து கரையில் வந்து ஜாயின் ஆகிடுது. நம்ம அந்த பக்கம் போனோன்னா வந்து இன்னும் அழகான பெரிய பெரிய பீச்சஸ்லாம் வந்து அந்த பக்கம் இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. அங்கே பாருங்கள், சூப்பரான வியூவாக இருக்குது. ஒரு கழுகு இங்கே வந்து வட்டம் போட்டுட்ருக்கு. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அழகான இடங்கள்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். பிரிட்ஜை பாருங்கள், சூப்பராக இருக்குது. வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பீச்சை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார் கரையில். அவர் எப்படி மீன் பிடிக்கிறார் அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம எல்லாருமே வந்து போட்டில் தான் போயிட்டு வந்து மீன் பிடிக்கிறத பார்த்துருப்போம். கரையிலே நின்று இவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறான்றதை பாருங்கள். ஒரு சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. பக்கத்தில் வந்து மக்கள் எல்லாமே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இவரை பார்த்தோம் அப்படின்னா வந்து தூண்டிலாக போட்டு பிடிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து பட்டம் விட்டு விளையாண்டுட்ருக்காங்க. சூப்பராக ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா வந்து இருக்குது. இதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வலையை பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வந்து இது பண்ணி வச்சுட்டாரு. இந்த கரையிலே வந்து நிறையா மீன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது லைட்டாக வந்து அந்த மண்ணை வந்து எடுத்துட்டார். இதை போடும்போது வந்து பார்க்குறதுக்கே வந்து செம்ம அழகாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அழகாக விரிஞ்சு அப்படியே வரும். இதை பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்துட்டு இவர் வந்து அந்த வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டே இருந்தார். இவர் வலையை போட்டு மீன் பிடிக்கிறத பார்த்து தான் நானே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணனோ அப்போவே வந்துட்டு அவர் ரெடியாக தான் இருந்தார். ஆனால் வந்து சரியாக மீன் வரலையா என்னன்னு தெரியல. அவர் அந்த இடத்த பார்த்துட்டே இருந்தார், ஆனால் வலை போடவே இல்லை. நமக்கு இதை பார்க்க இன்றைக்கி லக் இல்லைன்னு நினைக்கிறேன்.